ஐயோ! 2 டேஸ் ஹாலிடேஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? லேடீஸ் கண்டிப்பாக உஷாராக தான் இருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டு வேலை தான். வீட்டு வேலையே சரியாக இருக்கும். அதுவும் சாட்டர்டே, சண்டே தொடர்ந்து லீவ் வந்துச்சுன்னா சொல்லவே வேணாம். எங்கே இருந்த வேலையோ நமக்கு புதுசு புதுசாக இருக்கும் நம்ம வீட்லேயே. அந்த மாதிரி தான் சாட்டர்டே, சண்டே லீவாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா வீட்டு வேலையே சரியாக இருந்துச்சுப்பா. இப்போ இந்த குட்டி வீடியோவில் நீங்களே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரஜாமுக்கு நம்மளுக்கு லீவ் விட்டுக்கிறாங்களே, அதனால நானும் எங்கள் அம்மா யாரை கட்டுறோம் வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வீடோட நிலைமை இப்படி தான். ஓகேங்களா? வீடு இப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துன்னு இருக்கோம். இதுதான் வீடோட சுச்சுவேஷன். கட்டில் மேலே எல்லாம் பொருளும் எடுத்து போட்டு வச்சுருக்கோம். என் பாக்ஸ் வேற காணும். இப்படி தான் இருக்குது. இன்னும் கிச்சன் ரொம்ப 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 மோசமாக இருக்குது. இப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம க்ளீனிங் போவோம் அப்படி சொல்லிட்டு. நமக்கு லீவ் விடுறதே வீட்டில் வேலை செய்ய தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரக்ஷோட ஹேண்ட்பேக் காணும் தேடிட்டு இருந்தேன். அதுவுமே கிடச்சிச்சு. சரி அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா நெய் பாலிஷு, அந்த மேடம் வச்சுருந்தாங்க நெய் பாலிஷு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கண்ணாடி, அந்த கண்ணாடியில் அப்பப்போ லிப்ஸ்டிக் போட்டு பாப்பா. அப்புறம் அந்த லிப்ஸ்டிக்கு, அப்புறம் அந்த குட்டி சில்ட்ரன்ஸ் அந்த டாய் அந்த நோட்டு வந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்தா சரி சவுண்டு கேட்குது பார்த்திங்கன்னா ரூப்னியும் சோனும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி லீவ் இருந்ததுனால துணி துவைக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான், துணி துவைக்க தான் வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க ரூப்னி. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சோனு பாருங்கள், அவனும் ரொம்ப கரெக்டாக இருக்கான் அந்த கெட்டப்பில். அப்புறமேட்டு அவங்களும் சரி சொல்லிட்டு துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரக்ஷியுமே அவளோட பாக்ஸை தேடிட்டே இருந்தா. ஆமாம், பாக்ஸு கச்சிச்சு. அப்புறம் அதில் பென்சிலு, ரப்பர், ஸ்கேல் எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் சரி கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எதுனா இருக்கான்னு பார்க்கலான்னு போனால் வாட்டர் மெலன் இருந்துச்சு. அது கட் பண்ணி சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகும்னு பார்த்தோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஜூஸ் இருந்துச்சு. சரி ஓகே, நமக்கு கிடச்சது இதுவாச்சு நம்ம ஷேர் பண்ணி குடிக்கலாம் சொல்லிட்டு ரக்ஷி கொஞ்சம் குடித்தா. ஆமாம், ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரூப்னிக்கு கொஞ்சம் கொடுத்தோம். ரூப்னி ரொம்ப கூலிங்காக இருக்குது சொல்லிட்டு 3-7 தான் போச்சு. அப்புறம் நான் அதை அப்படியே ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு உள்ளே பார்த்தா கரண்ட்டும் போயிடுச்சு. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் தூக்கத்தை போட்டு கரண்ட் அப்புறமேட்டு தான் எழுந்திரிச்சி வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் வீடு இப்போ ஓகேவாக தான் இருக்குது. எல்லா பொருளத்துக்கு திருப்பி கட்டில் மேலே வச்சுட்டு சரி ஓகே மாஃபிங் போடலாம், மாஃப் போட்டால் வீக் இன்னும் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாஃப் போடுறதுக்கு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு உள்ள பெட்ரூமில் போட்டு ஹாலுக்கு மாஃப் போட்டு கிச்சனில் திங்ஸ் எல்லாம் வெசல் வாஷிங்லாம் பண்ணிவிட்டு மாஃப்லாம் போட்டாச்சு. இப்போ இதுதான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சது. பேங்கிள் ஸ்டாண்டு, ரக்ஷோட திங்ஸு, என்னோடய திங்ஸு, அப்புறமேட்டு லேப்டாப்பு, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா புதுசாக பர்த்டேக்கு அந்த ஜீசஸோட ஸ்டாச்சு அதெல்லாம் அழகாக செட்டில் பண்ணியாச்சு. வீடு இது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கும். ஆனால் 2 பேரும் இப்போ வேலைக்கு போகிறதுனால வீடு மெயின்டைன் பண்ண முடியல. இந்த மாதிரி லீவ் கிடைக்கும் போது வேலையே சரியாக இருக்குது. ஷெல்ஃபு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ரக்ஷோட ட்ரெஸ் ஷெல்ஃப்லேருந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது ஷெல்ஃபு. வீடும் கொஞ்சம் நல்லா ஃபேன்லாம் போட்டு காய வச்சாச்சு. அப்புறமேட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இனிமேல் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா பீரோ க்ளீனிங். அது எப்போ முடியும்னு தெரியல. பீரோ க்ளீனிங்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி ஹாலிடேஸ்.